அதிமுகவில் பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நிர்வாகிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருவதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி RSS பேரணியில் பங்கேற்றதாக தளவாய் சுந்தரம், பாஜகவினரின் கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்ற முன்னாள் MLA விஜயகுமார் ஆகியோர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் திடீரென தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பினார். இதைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டனர். அமித்ஷா இரும்பு மனிதர் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் புகழ்பாடினார். இதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, வேலுமணி போன்றோரும் புகழ்ந்து பேசி வருகின்றனர். இந்நிலையில் எம்ஜிஆரின் அணுகுமுறையை பின்பற்றி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து சட்டப்பேரவையில் அதிமுக MLAக்கள் அவரை சந்தித்து பேசத் தொடங்கியுள்ளனர். இதுபோல் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தவித்து வருவதாக கூறப்படுகிறது.